சீக்ரெட் சொசைட்டி அகஸ்தியாவுடைய கிரேட் லீடருக்கு தலவணங்குற ஆகாஷிக் அவர்களே, நீங்க கூப்பிட்டதால சேவை செய்ய ஓடி வந்திருக்க. உங்களை வரவேற்கிறேன் அப்சல்யூட் ஜீரோ சீஃப் மெகஸ்டஸ். உலகத்தை கைப்பற்ற போற நம்ம திட்டம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நம்ம பிளான் படியே போயிட்டு இருக்கு தலைவி. பிளான் படி போயிட்டு இருக்கா? நம்ம இதை சீக்கிரமா முடிக்கலன்னா நம்மள முடிச்சிடுவாங்க. ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, இந்த உலகத்தை கைப்பற்ற போற முயற்சியில நம்ம மட்டும் ஈடுபடல. நம்ம நேரத்தை மதிச்சு சீக்கிரமா வேலையை ஆரம்பிக்கணும். இத கொஞ்சம் பாருங்க தலைவி, நம்ம எதிரிகள் இருக்கிற இடத்தை தரோவா செக் பண்ணிட்டேன். இதோட நிறுத்திக்கோ ஜார்க், உன்னோட பிளான் எல்லாம் இதோட முடிஞ்சது. நான் தான் ஸ்பேஸ் டைம் வாரியர் இபாலாய்கோ. இபராக்கிய கைப்பற்ற நினைச்ச ஜார்க்ன்ற ஒரு ஈவில் ஆர்மிய ஸ்பேஸ் டைம் வாரியர் இபாலிகர் ஒரேடியா அழிச்சிட்டா. நோ ஃபினிஷ் கோ. ஏன் சொல்லுங்க, இதோ வந்துட்டு நான் என்னுடைய கிசரஸ் ஸ்பிரிட்ட காட்டுறேன். சப்மரைன் எம்பையர் ஜபூன் ஷீபால பதுங்கி தாக்க முயற்சி பண்ணாங்க. அவங்கள ஃபீனிக்ஸ் காட் எட்சுருகி மொத்தமா அழிச்சிட்டா. என்ன கருணை அன்போட மொத்த வடிவம்னு சொல்லுவாங்க. நான் தான் ஃபயர் ஃபால் டோச்சிங்கார் 7. சர்பன் கிங்கோட ஒட்டுமொத்த கூட்டத்தையும் நிகாட்டாவை கைப்பற்ற வந்ததுக்காக டோச்சிங்கர் அவங்கள அடியோட அழிச்சிட்டான். கடலோ மலையோ அகிட்டாவையும் சேர்த்து பாதுகாக்கும் வீரர்கள் சூப்பர் காட் நேகர். அகிட்டால பல வருஷமா இருந்த டஜாகோ கில்டு மான்ஸ்டர் அசோசியேஷனை மண்டியிட வச்சவங்க தான் இந்த நீகர். எல்லா ஹீரோஸும் எதிரிகளை எதிர்கொண்டதால இப்போ ரொம்ப பலவீனமா இருக்காங்க. நம்மளை எதிர்த்து மோதிர பலம் இப்போ அவங்க யாருக்குமே கிடையாது. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரு விஷயத்த புரிய வைங்க. அகஸ்டியால இருக்கிற ஹீரோவை நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க? ஏன்னா அவன் நம்மள தோக்கடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல. அவன் ஏற்கனவே ரொம்ப பலவீனமா தான் இருக்கான். அதோட நம்ம டிபார்ட்மெண்ட்டும் ஒரு புது மான்ஸ்டரை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா சரி, அத நானும் பார்க்க விரும்புறேன். கூடிய சீக்கிரம் உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறோம் தலைவி. அந்த மான்ஸ்டர் ஒட்டுமொத்த உலகத்தையுமே நடுங்க வைக்க போகுது. டாக்டர், நீங்க சொல்ற இந்த விஷயம் எவ்வளவு ஆபத்தானதுன்னு உங்களுக்கே தெரியும்ல. நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்பிக்கையோட இரு. இந்த மான்ஸ்டருக்கு எந்த பேட்டலையும் தாங்கக்கூடிய சக்தி இருக்கு. ஆனா ஆனா எப்படி? நீ பதட்டமா இருக்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா இதை தவிர வேற வழியே இல்ல. மறந்துடாத, நம்ம மிஷன் மட்டும்தான் இப்ப நமக்கு முக்கியம். டாக்டர், என்னால இது முடியாது. உங்களோட 10 நிமிஷம் வெட்டி பேச்ச வச்சு என்னால எந்த பிரசன்டேஷனும் கொடுக்க முடியாது. நான் என்ன பண்றது? திடீர்னு எனக்கு எந்த ஐடியாவுமே தோணல. நான் உங்களை நம்புற குறைத்து உங்களால இது கண்டிப்பா முடியும். அந்த பிரசன்டேஷனை பண்ணுங்க. முடியாது. சீக்ரெட் சொசைட்டி அகஸ்தியா, உங்க எல்லாருக்கும் இப்ப நான் ஒரு முடிவு கட்ட போறேன். ஒரு வழியா என் முன்னாடி வந்துட்டியா டிவைன் ஸ்பாட்ஸ்மேன் பிளேடர். இன்னியோட உன் மொத்த கதையையும் முடிக்கிறேன். இந்த உலகத்துல நன்மை இருக்கிற வரைக்கும் தீமைங்கிறது ஒண்ணு இருக்கும். நன்மைக்கும் தீமைக்கும் நடுவுல நடக்கிற போர்ல எல்லாரும் ஒரு விஷயத்தை மறந்துடுறாங்க. நியூ மான்ஸ்டர் மாடலுக்கான பிரசன்டேஷனை இப்ப உடனே ஆரம்பிங்க. இன்னைக்கான ஸ்கெட்யூல் என்னன்னா, லேட்டஸ்ட் மான்ஸ்டருக்கான பிரசன்டேஷனை பண்ணணும். அதுல இருந்து கேள்விகளும் கேட்கப்படும். அதுக்கப்புறம் பிரசன்டேஷனுக்கு ஓட்டுகளும் வழங்கப்படும். சரி, இப்ப ஆரம்பிக்கலாமா? எஸ் சார். நான் குரேட்சு மான்ஸ்டர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. என் ப்ரொபோசலுடைய காப்பி உங்க எல்லார்கிட்டயும் இருக்கும்னு நான் நம்புறேன். என்ன, இதுதான் உன்னோட ப்ரொபோசலா? போன டாக்குமெண்ட் இதை விட 10 மடங்கு அதிகமா இருந்தது. இதை குறைச்சு மதிப்பிடாதீங்க. இந்த ப்ரொபோசல்ல பேசிக்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதுல என்ன தேவையோ அது மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். போன தடவை இப்படிதான் வாய்க்கிழியே பேசினேன். பழசல பேசாதீங்க. இந்த மான்ஸ்டர் அவன் வேலையை சரியா செய்வான். நம்மளோட எதிரி டிவைன் ஸ்பாட்ஸ்மேன் பிளேடருடைய கதையை ஒரேடியா முடிச்சிருவான். டாக்டர், எப்பவும் கடைசி நிமிஷத்துல ஏதாவது பண்ணி என் உயிரை வாங்குறீங்க. எப்பவும் இங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நான் தான். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. டெட்லைனுங்கிறது ரப்பர் பேண்ட் மாதிரி.
உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கலாம். ஆனா அதுவே ஒரு லிமிட்டுக்கு மேல போச்சுன்னா டக்குன்னு அருந்து மொத்தமா நம்ம கையிலேயே அடிச்சிரும். அப்படி எடுத்துக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. இப்ப பொய்ய சொல்லி இவங்க எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்றதை விட எனக்கு வேற எந்த வழியும் கிடையாது. அந்த பிளேடரை கொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்லிடணும், இல்லைன்னா என் கஷ்டத்துக்கு எந்த பலனுமே இல்லாம போயிடும். நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நாங்க பேசிக்ஸ்க்கு பின்னோக்கி போயிருக்கோம். ஒரு சிம்பிளான சுவாரஸ்யமான கான்செப்ட் இது. பெருமைக்கு ஆசைப்பட்டு கஷ்டமான விஷயத்தை செய்யறதை விட சிம்பிளா ரொம்ப தைரியமா ஒரு ஆக்ரோஷமான மிருகத்தை உருவாக்கி அந்த டிவைன் ஸ்போர்ட்ஸ்மேனோடைய கதையை ஒரே அடியா முடிச்சாகணும். அதுக்காக தான் நாங்க இந்த மான்ஸ்டரை உருவாக்கி இருக்கோம். தி நெசி மான்ஸ்டர் நெசு. அட கடவுளே, அவங்க மனசுல பேசுறது எனக்கே கேக்குது. இவ என்ன நம்மள அசிங்கப்படுத்துறதுக்காக இதெல்லாம் பண்றாளான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஓ டாக்டர், நீங்க அவசர அவசரமா பண்றன்ற பேர்ல என்ன இங்க அசிங்கப்படுத்திட்டீங்களே. இருந்தாலும் நான் இதை விட்டு கொடுக்க கூடாது. உங்களாலேயே பார்க்க முடியுதுல்ல, இந்த உலகத்துல ஆதிக்கம் செலுத்துறதுக்கு இந்த மான்ஸ்டர் ரொம்ப உதவி பண்ணும். இது ஒரு கான்கரர் மாதிரி இருக்கு. நீ குடிச்சிருக்கியா? வயசான கிழவனுக்கு செத்து போன மிருகத்தோட காஸ்டியூம் போட்ட மாதிரி இருக்கு. எனக்கு தெரியும், அதான் விஷயமே. நல்லா பாருங்க, அந்த பிளேடர் மாறு விஷயத்துல இருக்க இவனை பார்த்து ஒரு வயசான கிழவன் தான் நம்மள தாக்க வரான்னு நினைச்சு ரொம்ப கேர்லெஸ்ஸா தான் சண்டை போடும். அப்போ அவன் ஒரு கிழவங்கிறத ஒத்துக்கிறியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே ஆக்ரோஷமான மிருகம்னே. எனக்கு உண்மையிலேயே இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மான்ஸ்டர் பார்க்கவும் கியூட்டா இருக்கு. இல்ல தலைவி, என்ன மன்னிச்சிடுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. அப்படி எடுத்ததுனாலதான் நம்ம நிலைமை இப்படி இருக்கு. அதோட இந்த பிரசன்டேஷனும் இன்னும் முடியல. குரோயிட்சு, நீ அதை கண்டினியூ பண்ணு. இவர்தான் தலைவியோட ரொம்ப முக்கியமான இன்டெலிஜென்ட் மெம்பர் அண்ட் சுப்ரீம் ஆபரேஷனல் அத்தாரிட்டி, சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் மெகிஸ்டஸ். மத்தவங்களை விட இவர் எல்லாத்திலையும் 3 மடங்கு அதிக எஃபர்ட் போடுவார். த்ரைஸ் கிரேட்டஸ்ட், த்ரைஸ் மெகஸ்டிஸ். அகஸ்தியாவுடைய பேக் போன் இவர்தான். இவர் எதை கேட்டாலும் நான் சமாளிச்சுதான் ஆகணும், இல்லைன்னா நான் வேலையை விட்டு போக வேண்டியதுதான். பிரசன்டேஷனும் ஒரு பேட்டில் மாதிரி தான். என் டீம் ஆல் வீக்கானவனா இருந்தாலும் பேட்டில் ஆரம்பிச்ச உடனே என்ன ஆனாலும் சரி பின்வாங்காம நான் முன்னேறி போயிட்டே இருக்கணும். பார்க்க வேணா வீக்கா இருக்கலாம், ஆனா தோற்றத்தை வச்சு எடை போடாதீங்க. இவனுக்குள்ள அளவு கடந்த சக்தியும் அளவு கடந்த வேகமும் இருக்கு. டிவைன் ஸ்போர்ட்ஸ்மேன் பிளேடரை எதிர்கொள்றதுக்கு இவன் சரியான ஆப்போனன்ட் தான். சரியான எதிரியா? முன்னாடி இருந்த மான்ஸ்டர்ஸோட பலத்தை கணக்கிட்டு அதோட புள்ளி விவரத்தை இப்பவே எனக்கு சொல்லு. நாங்க அததான் இப்ப வர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். நீங்க ப்ரப்போசல்ல பாத்தீங்கன்னா தெரியும், பிளேடரை எதிர்கொள்றதுக்காக முன்னாடி உருவாக்குன மான்ஸ்டர்ஸோட டேட்டாவை பயன்படுத்தி தான் இந்த நெஸ்ஸியோட பிளேட மேம்படுத்தி இருக்கோம். நெஸ்ஸியோட பிளேடா? நீ வச்சிருக்கிற பேர்ல இருந்தே எந்த டிசைனையும் ஒழுங்கா ரெடி பண்ணலன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் உன் கான்செப்ட் அர்த்தமே இல்லாம இருக்கு. ஒரு நெஸ்ஸி மான்ஸ்டருக்கு எதுக்கு ஸ்வாட் தேவை? அந்த டிவைன் ஸ்வாட்ஸ்மேன் பிளேடரோட ஆயுதத்தை எதிர்க்கிற அளவுக்கு நெஸ்ஸிக்கு சக்தி இருக்கா? இந்த லட்சணத்துல இந்த மான்ஸ்டர் அதை செய்யும் இதை செய்யும் என்ன பேச்சு பேசுற? ஒரு உருப்படாத மான்ஸ்டரை உருவாக்கிட்டு இந்த பேரு வைக்கிற. இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஐடியா தான். ஓகே, மீட்டிங் இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல, இன்னும் முடியல. ஓ, வாங்கினது பத்தாதா? இதை நல்லபடியா முடிக்கணும்னா நான் உருவாக்குன மான்ஸ்டர் மேல நம்பிக்கை வைக்கணும். நானே என் மான்ஸ்டர் மேல நம்பிக்கை வைக்கலனா அப்புறம் எப்படி மத்தவங்க நம்புவாங்க? ஆனா எனக்கு அந்த மான்ஸ்டரை பார்த்தா சிரிப்பு தான் வருது. ஒரு நிமிஷம் இரு. நெசு வெறும் முதல் ஃபார்ம் மட்டும் தான். எப்ப அந்த பிளேடர் இந்த மான்ஸ்டரை ரெண்டா வெட்டுறானோ அப்ப இவன் அவனோட பயங்கரமான 2வது ஃபார்முக்கு வந்து அந்த பிளேடரை ஆக்ரோஷமா தாக்குவான். அந்த மான்ஸ்டர் இப்படிதான் இருக்கும். பிரமாதம், மான்ஸ்டர்னா இப்படிதான் இருக்கணும். சொல்லியே ஆகணும். உண்மையிலே இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஒண்ணு, கொடுத்திருக்கிற பட்ஜெட்டுக்குள்ள உன்னால இதை முடிக்க முடியுமா? லாஸ்ட் மினிட்ல தயார் பண்ணி கொடுக்கிற எந்த ஒரு மான்ஸ்டர் ஐடியாவையும் எங்களால அப்ரூவ் பண்ண முடியாது. அதனால இந்த மான்ஸ்டரை நாங்க ரிஜெக்ட் பண்றோம். இதோட இந்த மீட்டிங்கும் மொத்தமும் முடிஞ்சது. என்ன அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகலையா? என்ன வேணும்னு தானே நீங்க அதுல மாட்டி விட்டீங்க. இதுக்கு நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். என்ன இப்ப நீ என் மேல கோவமா இருக்கியா? உண்மையை சொல்ல போனா அந்த பிரசன்டேஷன்ல ஒன்னும் இல்லங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு மொக்க மான்ஸ்டரை நான் எவ்வளவுதான் பில்டப் பண்றது? உனக்கு எப்பவுமே மான்ஸ்டர்ஸ் மேல இறக்க குணம் ஜாஸ்தி தான்.
அது உண்மைதான். லார்ட் மெகஸ்டஸ், எங்க ஆபீஸ்க்கு நீங்க வந்ததுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். என்ன நடக்குதுன்னு நேர்ல பாத்துட்டு போலான்னு தான் உங்க இடத்துக்கு நானே வந்திருக்கேன். ஒரு மொக்கையான பிரசன்டேஷனை கொடுத்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க, நான் அதை வேணும்னு பண்ணல. இது எல்லாத்துக்கும் முழு காரணம் இவர்தான். ஏய், என்ன நீ ஒரேடி எல்லாத்தையும் என் பக்கம் திருப்பிட்ட? எனக்கு தெரியும், ஆனா அப்ப தேதி கிட்ட வந்துருச்சுன்னு பொய்யான தகவலை கொடுத்தியா? என்ன பண்ணிருக்க பாரு. என்கிட்ட முதலையே ரெடி இல்லன்னு சொல்லியிருந்தா மீட்டிங் நானே தள்ளி வச்சிருப்பேன். ஏன் நேரத்தை வீணடிச்ச? உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது ஓவர் டைம் பண்ணிருக்கீங்கன்னு. கண்டிப்பா தூங்கி இருக்கவும் மாட்டீங்க. இப்படி இருந்தீங்கன்னா உங்களால எந்த வேலையும் ஒழுங்கா பண்ண முடியாது. உங்களுக்கு கொடுத்த லீவை யூஸ் பண்ணாதப்ப HR கிட்ட இருந்து ரிப்போர்ட் வரும்னு உங்களுக்கு தெரியாதா? பிளேடரை கொல்றது நம்ம குறிக்கோளா இருந்தாலும் உங்க உடல் ஆரோக்கியத்தையும் நீங்க பாத்துக்கணும். போதுமான அளவு ஓய்வெடுக்கலனா அப்புறம் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப கம்மி ஆயிடும். அதனால நீங்க எங்களை டார்ச்சர் பண்ணி எங்களை மொத்தமா அழிக்க போறீங்களா? என்ன சொன்னா? எல்லாரும் என்ன தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, நீங்க என்ன பத்தி எப்படி நினைச்சாலும் நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு நீங்க தான் முக்கியம். கிரேட்ஸு, இன்னைக்கு மீட்டிங் எதிர்பார்த்த மாதிரி நடக்கல. ஆனா உன்னுடைய ஐடியா நல்லா இருந்தது. உன் திறமைய பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். ஒரு பிரம்மாண்டமான மான்ஸ்டரை உருவாக்குறதுக்கு அந்த திறமை தான் தேவை. அங்க மீட்டிங்ல ஆக்ரோஷமா பேசிட்டேன்னு தப்பா எடுத்துக்காத. எல்லாமே உன் நல்லதுக்கு தான். உங்க டிபார்ட்மெண்டோட அடுத்த ப்ரொபோசலுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். Thank you Lord Megistus. நீ சொதப்புன உண்டில்லன்னு பண்ணிடுவ. நல்ல வேளை நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு. ஆனா இந்த பிளேடரை நாம என்ன பண்றது? அவசர அவசரமா இந்த வேலையை பண்ணிருப்பாங்க போல இருக்கே. ஆர்டர் பண்ண ஃப்ரைட் ரைஸ் இப்ப ரெடியா இருக்கு. வந்துட்டேன். Thank you so much. என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. இன்னைக்கு ஆபீஸ் நல்லபடியா போச்சா? நான் இதை அடிக்கடி சொன்னதில்ல, ஆனா இப்ப என் ஒர்க் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. ஓஹோ, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கே. ஆமா, என்னோட அடுத்த ப்ராஜெக்ட் பிரம்மாண்டமா இருக்க போகுது. நான் கண்டிப்பா அதுல அசத்தாம விட மாட்டேன். பிரமாதம். அம்மா, நீ என்ன வேலை பாக்குற? சாரி, நான் அதை பத்தி சொல்லக்கூடாது. கம்பெனி பாலிசி படி நான் அதை வெளியே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சீக்கிரட்டான ஒரு வேலையா? இது பார்க்க சாதாரண பில்டிங்கா தெரியல, ஆனா இது வெறும் ஒரு சீக்ரெட் சொசைட்டி அகஸ்தியாவை மறைக்கிறதுக்கான ஒரு மாயை தான். அந்த இடத்துடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்த பில்டிங்க்கு அண்டர் கிரவுண்ட்ல தான் மறைஞ்சிருக்கு. ஹலோ டாக்டர், நான் உங்களுக்காக லஞ்ச் கொண்டு வந்திருக்கேன். ஓ, தேங்க்ஸ் மிஸ் கோரேட்சோ. இத முடிச்சிட்டு வந்து சாப்பிடுறேன். எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஃபினிஷிங் டச் தான் போயிட்டு இருக்கு. அப்புறம் எல்லாம் முடிஞ்சிரும். டிவைன் ஸ்வார்ட்ஸ்மேன் பிளேடர், உன் கை கால தனித்தனியா பிரிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்க வர்றேன். எஸ், இதே ஆக்ரோஷத்தோட இரு உல்ஃபி பாய். அவனை நான் தான் கொல்லுவேன். அதுக்காக தான் இந்த உலகத்துக்கே வந்திருக்கேன். இந்த மான்ஸ்டரை நம்ம நம்பலான்னு எனக்கு தோணுது. நம்ம பல சண்டைகள்ல தோத்துக்கிட்டு தான் இருக்கோம், ஆனா இந்த கண்டுபிடிப்பு வீணாகாதுன்னு தோணுது. இவனோட பிரெயினை செட் பண்றதா எனக்கு கஷ்டமான வேலையா இருந்துச்சு. ஆனா அந்த ப்ராசஸையும் நான் இப்ப முடிச்சிட்டேன். அப்படித்தான். கம் ஆன், சீக்கிரம் என்னோட பாடியை சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. அந்த பிளேடரை துண்டு துண்டு ஆக்குறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். கொஞ்ச நேரம் நீ அமைதியா இரு உல்ஃப் பாய். உன்னோட ப்ரொபோசல் எல்லா ரெட் லைனையும் தாண்டி வந்துருச்சு.
உன் பாடியில ஏற்கனவே நான் 70% முடிச்சு வச்சுட்டேன். உங்க லைஃப்ல இதுதான் பெஸ்ட் ஒர்க் சார். இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம கோலை கண்டிப்பா அடைஞ்சிருவோம். இப்போ நான் உன் பிசிக்கல் பாடியோட எலக்ட்ரானிக் ப்ரொஜெக்ஷனை உனக்கு அனுப்பி வைக்கிறேன், சரியா? மைண்டுக்குள்ளேயே உன்னால உன் பாடியை வச்சு பேட்டில பிராக்டிஸ் பண்ண முடியும். இந்த உலகத்துக்குள்ள நுழைய தயாராரு. உன்னை கொல்ல போறேன், உன்னை விடவே மாட்டேன். தயாராயிரு. என்னுடைய தாக்குதலை உன்னால எதிர்கொள்ள முடியாது. கிட்டத்தட்ட நேரம் வந்துருச்சு wolf பாய். கூடிய சீக்கிரமே பிளேடர் உன்னை எதிர்கொண்டு உன்னோட சக்தியை பார்த்து உன்கிட்ட மண்டிட்டு அவன் மன்னிப்பு கேட்க போறான். என் உடம்பு இப்ப முழுசா தயாராயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் எனக்கு மறுபிறப்பு. நான் தான் என்னுடைய எதிரி பிளேடருக்கு என்ன என்ன நடக்குதுங்க? என்ன யாரு பொண்ணா மாத்துறது? உல்ஃபி பாய் எழுந்துட்டான்னு நினைக்கிறேன். நம்ம சாதிச்சிட்டோம். ஓ நல்ல வேளை, இது வேலை செஞ்சிருச்சு. குவாலிட்டி செக் பண்ற அளவுக்குலாம் நமக்கு போதுமான நேரம் இல்ல. ஆனா நம்மளால முடிஞ்சதை நம்ம சிறப்பா பண்ணிருக்கோம், அது போதும். என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு நிம்மதியா தூங்குறியா? நான் எந்த நிலைமையில இருக்கேன்னு பாரு. ஒரு ஆக்ரோஷமான மான்ஸ்டரை பாம்பி டால் மாதிரி மாத்திருக்கீங்க. ஆக்சுவலா என்னன்னா, ஆஹா, இவன் அதுக்குள்ள ரெடி ஆயிட்டாளா? ஓ வல்மேகால், நீ ரொம்ப அழகா இருக்க. நீங்க ரெண்டு பேரும் நல்லா பண்ணிருக்கீங்க. மேடம் மகாஷிக், இந்த கஞ்சாவில என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? ஆக்சுவலா அது வந்து உன் பாடி கிரியேஷன் நாங்க கிட்டத்தட்ட முடிக்கிற நிலைமையில இருக்கும்போது எங்க லீடர் சில விஷயங்களை பார்த்தாங்க. இவன் பார்க்க கொஞ்சம் கூட அழகாவே இல்ல. ஆனா தலைவி, அது வந்து நீங்க தானே இந்த டிசைன் அப்ரூவ் பண்ணீங்க. எனக்கு லேடி கேரக்டர் தான் வேணும். அது பார்க்க அழகா இருக்கணும், புரியுதா? என்னது? அதனால நான் ஆரம்பத்துல இருந்து உன்னோட மொத்த பாடியும் புதுசா செய்ய ஆரம்பிச்சேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க சரியான நேரத்துல இதை முடிச்சிட்டோம். இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு சாதிச்சதை நினைச்சு சந்தோஷம் தான் படணும் குறைத்து, சரியா? சோதனையில நல்லா சொதப்பிட்டு ஆம்பளையா இருந்த என்ன பொம்பளையா மாத்தி சாதனைன்னு பெருமை பேசுறீங்களா? கோவப்படாம இரு. இப்போ உனக்குள்ள இந்த ஆக்ரோஷம் அப்படியே இருக்கு. சண்டை போடுற அளவுக்கு உனக்கு பலத்தையும் நாங்க அதிகமா தான் கொடுத்திருக்கோம். நான் அதை சொல்ல வரல. நீ ஒண்ணு கவலைப்படாத. உன்னோட தோற்றம் தான் மாறி இருக்கும், உன் குணம்லாம் அப்படியே தான் இருக்கு. இதை ஏத்துக்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளவுதான். மிச்சம் இருக்க பேட்ச் ஒர்க்க போக போக பாத்துக்கலாம். எனக்கு அது பிரச்சனை இல்ல. அப்படின்னா சரி, எங்க இடத்துல நாங்க எல்லாத்துக்கும் மதிப்பு கொடுப்போம். எனக்கு அதுவும் கவலை இல்ல. என் உடம்ப மாத்திர நீங்க என் மூளையும் மாத்திருக்கலாம்ல, எதுக்காக விட்டீங்க? என் பழைய மூளையும் அப்படியே விட்டுட்டீங்க. எங்க கிட்ட பட்ஜெட் இல்ல, இருக்கிற பட்ஜெட்டை வச்சு இதுதான் பண்ண முடியும். இன்னைக்கு நீங்க நல்லா வேலை பார்த்தீங்க. இப்போ நீங்க வீட்டுக்கு கிளம்பலாம். சரி சார், தேங்க்யூ சோ மச். அப்புறம் பார்க்கலாம். எப்பவும் வர அந்த பொண்ணு அவ வேலையை பத்தி இன்னைக்கு என்கிட்ட சொல்லவே இல்லையே. சாரி, எங்க கம்பெனி பாலிசி படி எங்க வேலையை வெளியில சொல்லக்கூடாது. ஆனா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கு இல்லையா? நம்ம ரெண்டு பேரும் மட்டும் ஒண்ணு சேர்ந்தா ஜோடி பொருத்தம் ரொம்பவே நல்லா இருக்கும். இல்ல இல்ல, அப்படி அவ என்கிட்ட இருந்து என்ன ரகசியத்தை மறைச்சு வச்சிருப்பா? அத நினைச்சு நினைச்சு எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கே. டேஞ்சர் சிக்னலா? அப்படின்னா அகஸ்தியால இன்னொரு மான்ஸ்டர் வந்திருக்கு. All systems ready. கென்ஜி சடாமக்கி அவருடைய கென்ஷின் பிரேஸ்லெட்டை பயன்படுத்தி அவருடைய டமஹாக்னியம் ஹோராய் ஆர்மர் மூலமா இந்த இன்வின்சிபிள் டிவைன் ஸ்வாட்ஸ்மேன் பிளேடரா உருமாறுவார். வாட்ஸ்மேன்